நான் உங்க நவீன் விக்னேஷ். சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே லைஃப்ல ஓவர் திங்க் பண்றவங்க இல்ல, பயங்கரமா ஓவர் திங்க் பண்றோம். ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கோம், அது நடந்துருமோ இது நடந்துருமோ, ரிலேஷன்ஷிப்ல ஃபியூச்சர்ல ஏதாவது தப்பா நடந்துருமோ, எனக்கு கரியர்ல அது ஆயிடுமோ, நான் எக்ஸாம்ல ஒரு வேளை ஃபெயில் ஆயிடணும், எனக்கு ஒரு வேளை ஏதாவது தப்பா நடந்துருமோ, ஃபியூச்சர்ல அது ஆயிடுமோ இது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயங்கள் பொல்லாத விஷயங்கள் 100 வருஷம் கழிச்சு அது நடந்துருமோ இது நடந்துருமோலாம் சொல்லிட்டு லிமிட்டே இல்லாம ஓவரா யோசிக்கிறோம். அண்ட் சம்டைம்ஸ் சின்ன சின்ன விஷயத்தையும் போட்டு பெருசா நினைச்சுக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஃபீல் பண்றோம். சம்டைம்ஸ் நமக்கே என்னடா நமக்கு ஏதோ ஆயிடுச்சோங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணும்போது, இந்த மாதிரிலாம் ஓவரா ஃபீல் பண்ணும்போது, ஓவரா கஷ்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் எப்படி நம்ம அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது? அண்ட் இதுக்கெல்லாம் ஈஸியா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் இருக்கா, ஒரு மந்திரா இருக்கா? ஆமாங்க, இருக்கு. அந்த மந்திரத்துக்கு பேர் தான் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த கண்ட்ரோலபிள்ஸ் ஆர் வரி ஒன்லி அபவுட் த கண்ட்ரோலபிள்ஸ். அதாவது நம்ம கண்ட்ரோல்ல எது இருக்கோ, நம்ம கையில எது இருக்கோ அதை பத்தி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம கையில எது இருக்கோ அதை பத்தி மட்டுமே வரி பண்ணுவோம். நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சோ, இல்ல நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயத்த நினைச்சோ, ஒரு வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு விஷயத்த நினைச்சு இப்ப நம்ம யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த வாரம் அதுதான் பேச போறோம். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த கண்ட்ரோலபிள்ஸ். சரிங்களா? ஸோ வாங்க டாபிக் உள்ள போலாம். ஸோ முதல் விஷயம் கண்ட்ரோலபிள்ஸ்ங்கிறது என்னது? நம்ம கையில ஒரு சில விஷயங்கள் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்ல நமக்கு ஒரு தேவையில்லாத ஓவர் திங்கிங் வருது, இல்ல ஒரு இன்செக்யூரிட்டி வருதுன்னு வைங்களேன். ஒருவேளை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமோ, ஒருவேளை நம்ம பிரிஞ்சிருவோமோ, ஒருவேளை ஏதாவது பெரிய சண்டை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் நமக்கு அடிக்கடி வருது. அப்படிங்கிறா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம கையில என்னென்ன இருக்கு. அவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கலாம், அவங்களை நம்ம பெட்டரா புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்காக நம்ம நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணலாம், அவங்களோட கஷ்டத்துல நம்ம அவங்க கூட இருக்கலாம், அவங்களுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம கையில இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் கண்ட்ரோலபிள்ஸ். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள்லாம் என்ன? சிச்சுவேஷனு, ஃபேட்டு, அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், இல்லை நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன், நம்மளோட ஃபியூச்சர், அவங்களோட ஃபியூச்சர், அதெல்லாம் கொஞ்சம் அன்கண்ட்ரோலபிள்ஸ். ஸோ நம்ம கையில் இருக்க விஷயங்கள் இருக்குங்கல்ல, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடாமல் இருக்கிறது, ஓவரா பொசசிவ் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இந்த கண்ட்ரோலபிள்ஸை பத்தி மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதை நம்ம ப்ராப்பரா பண்ணுவோம். நம்ம கண்ட்ரோலபிள்ஸை ப்ராப்பரா பண்ணிட்டோம், நம்ம கையில் இருக்க விஷயங்களை ஒழுங்கா பண்ணிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட் லைக்லி நம்ம ரிலேஷன்ஷிப் சூப்பரா தான் போகும், சக்சஸ்ஃபுல்லா போய் மேரேஜ்லயே முடியும். புரியுதுங்களா? அன்கண்ட்ரோலபிள்ஸ்லாம் அப்பப்போ லைஃப்ல இருக்கிறது தான், பட் அதை பத்தி நம்ம ஓவரா யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதே மாதிரி தாங்க கரியர்லயோ, எனக்கு வேலை கிடைக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு, ஒரு ஓவர் திங்கிங் வருது, என்னோட ஃபியூச்சர் அது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் திங்கிங் வருது, எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணோம்னா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் திங்கிங் வருது, ஒரு இன்செக்யூரிட்டி வருது. அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நீங்க கண்ட்ரோலபிள்ஸ் எல்லாம் என்ன, என் கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்களேன். நீங்க டெய்லியும் படிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு 8 hours 10 hours கூட படிக்கலாம். வீக்கெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம், நிறைய ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், ஏதாவது டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். ஸோ நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், அதெல்லாம் உங்க கையில இருக்கு. உங்க கையில் இல்லாத விஷயங்கள் என்ன? ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டஃபா வருது, ஏதாவது ஒரு கம்பல்சரி கொஸ்டின் டஃபா வருது, இல்ல சம்திங் அன்பார்ச்சுனேட்டா நடக்கிறது, நமக்கு உடம்பு சரியில்லாம போறது, இதெல்லாம் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம கையில் இருக்க விஷயத்த நம்ம ஒழுங்கா பண்ணுவோம். அண்ட் கையில் இல்லாத விஷயத்த நினைச்சு நம்ம ஓவரா யோசிக்க வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம கையில் இருக்க விஷயத்த ஒழுங்கா பண்ணாலே மோஸ்ட் லைக்லி நம்ம அந்த விஷயத்துல வெற்றி அடைஞ்சிருவோம். அதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த கண்ட்ரோலபிள்ஸ். ஓவரா யோசிக்கிறனாலையோ இல்லை ஓவரா வரி பண்றனாலையோ ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. சரிங்களா? ஸோ நான் ரெண்டாவதா சொல்ல நினைக்கிற விஷயம் டோன்ட் வரி அபவுட் த அன்கண்ட்ரோலபிள்ஸ், டு நாட் ஃபோக்கஸ் அபவுட் த அன்கண்ட்ரோலபிள்ஸ். ஆமாங்க, சம்டைம்ஸ் நம்ம ஓவர் திங்க் பண்ணும்போது, ஓவரா வரி பண்ணும்போதோ இல்லை ஃபீல் பண்ணும்போதோ இஷ்டத்துக்கு யோசிச்சிடறோம், எங்கெங்கேயோ போயிருது தாட். பட் அதெல்லாம் நம்ம கையிலே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு லைஃப்ல என்ன நடக்க போகுது, ஒரு 6 மாசம் கழிச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்க போகுது, ஃபைனான்ஸ் எப்படி இருக்க போறது நம்ம கையில இருக்கா? இன்னைக்கு நம்ம கையில இருக்க விஷயமா? இல்ல அதை பத்தி யோசிக்கிறனால ஏதாவது மாறப்போகுதா? இல்ல அப்புறம் எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? நம்ம ஃபீல் பண்ணாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை, ஃபீல் பண்ணாம இருந்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை, நம்ம திங்க் பண்ணாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை, திங்க் பண்ணாம இருந்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. அப்புறம் என்னங்க பிரச்சனை? அப்புறம் என்ன பிரச்சனை? டு நாட் ஃபோக்கஸ் ஆன் த அன்கண்ட்ரோலபிள்ஸ். அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். லைஃபை ஒன் டே அட் அ டைமா எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு நாளும் ப்ராசஸை ஒழுங்கா பண்ணுங்க. பி இட் ரிலேஷன்ஷிப், பி இட் லைஃப், பி இட் கரியர், பி இட் ஃப்ரெண்ட்ஷிப், பி இட் எனிதிங், ஒன் டே அட் அ டைமா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருங்க. விதை விதைத்தால் நெல்லை, விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பூ முளைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க நெல்லை விதைச்சு ஒவ்வொரு நாளுமே அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்காக படும்பாடு பட்டா கண்டிப்பா ஒரு அழகான ஒரு நெல் நாத்து தான் அதுல இருந்து முளைக்குமே தவிர ஒரு கள்ளிப்பூ முளைக்க வாய்ப்பே கிடையாதுங்க. சரிங்களா? உங்க கையில் இல்லாத விஷயத்த நினைச்சு நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம், அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். சரிங்களா? எதுக்கு தேவையில்லாம யோசிச்சு
உங்களோட அழகான பீஸ் ஆஃப் மைண்டை கெடுத்துக்கிறீங்க, உங்களோட அழகான ஹாப்பினஸை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. சரியா? ஸோ இன் லைஃப், இன் ரிலேஷன்ஷிப், இன் எவ்ரிதிங், focus only on the controllables, think only about the controllables. உன் வாழ்க்கை உன் கையில். ஓகேங்களா? 100% அது உண்மை, 200% அது உண்மை. நம்மளோட வாழ்க்கை எல்லா விதத்துலையுமே நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு. வேற யாரோட கையிலையும் இல்லை, வேற யாரோட கண்ட்ரோல்லையுமே இல்லை. சரிங்களா? ஸோ நிறைய பிலீவ் பண்ணுங்க, நிறைய செல்ஃப் பிலீவ் பண்ணுங்க. அப்பப்போ லைட்டாக ஓவர் திங்க் பண்றது, அப்பப்போ லைட்டாக ஃபீல் பண்றது, ஒரி பண்றதுலாம் ரொம்ப நேச்சுரல் தான், எல்லா ஹியூமன்ஸுக்கும் இருக்கும். பட் எப்போ அது ஒரு லிமிட்டை தாண்டி நீங்க ஓவர் திங்க் பண்றீங்களோ, எப்போ ஒரு லிமிட்டை தாண்டி நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, ஒரு வரி பண்றீங்களோ, அப்போ நீங்க அந்த மந்திரத்தை உள்ள கொண்டு வாங்க, கண்ட்ரோலபிள்ஸ் பிலாசபி உள்ள கொண்டு வாங்க. இதில் நம்ம எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், இதில் நம்ம எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதில் எதெல்லாம் நம்ம கையில இருக்கு, எதெல்லாம் நம்ம கையில இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு பேப்பர்ல கூட எழுதுங்க. உங்க கையில இருக்க விஷயத்த 200% கரெக்டா பண்ணுங்க. நான் 300% அடிச்சு சொல்றேன், அந்த விஷயம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். சரிங்களா? ஸோ எதை நினைச்சும் போட்டு ஓவரா யோசிச்சு மனசை போட்டு குழப்பாதீங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே ஒரு நாள் உங்க லைஃப்ல நடக்கும். உங்க லைஃப் கண்டிப்பா ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஜஸ்ட் ஒரு குட் ஹியூமனா இருங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, நல்ல தாட்ஸை விதைங்க. அண்ட் எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டி ரேடியேட் பண்ற ஒரு பர்சனா இருங்க. எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு பர்சனா இருங்க. கண்டிப்பா இந்த உலகம் உங்களை சிரிக்க வைக்கும், உலகம் உங்களையே சந்தோஷப்படுத்தும். சரிங்களா? அண்ட் எப்பவுமே முழு மனசா நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. அண்ட் என்னோட ஃபேன்ஸா நீங்க எல்லாருமே லைஃப்ல எப்பவும் நல்லா இருக்கணும், நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்க லைஃப்ல கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் கிட்ட நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ எஸ், யூனிவர்ஸ் என் ஃப்ரெண்டு நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வாரம் எபிசோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் பேசுறது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, அழகா இருக்கு. நான் பேசுறது நீங்க லைவா கேட்கணும், என்கிட்ட லைவா இன்டராக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே நைட் 9 மணிக்கு இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் லைவா வரேன். லைவா நிறைய அழகான விஷயங்கள் பேசுறேன், கதைக்கிறேன், சாங்ஸ் பாடுறேன், கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றேன். ஸோ ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் அமேசிங் திங்ஸ். ஸோ எவ்ரி ஃப்ரைடே நைட் 9 o'clock இதயத்தின் குரல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வாங்க. நீங்க என் கூட பேசலாம், என் கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ பேஜுக்கான ஐடியோட நேம் இதயத்தின் .குரல், IDHAYATHIN.KURAL. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாருமே அடுத்த லைவ்ல ஒன்னா மீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை.